சுமதி கிளம்பிட்டாளான்னு கேட்டு பாப்போம். என்னம்மா? ஒரு நிமிஷம் இரு. ஹலோ சுமதி. சொல்லுங்க, எப்போ வரீங்க? இப்ப வரட்டா? நான் சாப்பிட்டாச்சு பத்துக்கு. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம், நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டோம். நீங்க இப்ப வந்தாலும் பரவாயில்ல, கூட்டிட்டு போங்க. ரெடியா இருங்கன்னு இப்ப 10 நிமிஷத்துல வந்துருவேன். சரிப்பா வாங்க. யாருனே அண்ணியா? ஆமா, கூப்பிட வர சொன்னாப்துக்க. நீ காலையில வரும்போதே கூட்டிட்டு வந்திருக்கக்கூடாதா? அவ வந்தாதானே, அவதான் சொன்ன பரவாயில்லைன்னு சொல்லிட்டு பெறப்படியே மட்டக்கா அந்த சியாலிகிட்ட என்ன வருத்து வாரா. அத என்னத்துக்கு போட்டு கேட்டனு சும்மா சுடிதார் எடுத்து போடுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேக்கா. இல்ல, அவளே அதை மடிச்சு கெட்ட வேண்டியதுன்னு வீட்டுல எல்லாம் கெட்டதானே செய்யா. அது ஏதோ அதுக்கு முன்னாடியே பிளேட் எடுத்து வைக்கணுமாம்ல, அதுக்காண்டி அந்த பிளேட்டையும் கொடுத்திருந்தா அந்த பிள்ளை தரதுக்கு கொஞ்சம் பிந்திட்டு பத்துக்க. ஆமா ஆமா, அதுக்கு பிளவுஸ்ல நீ தச்சு கொடுத்திருந்தாலும் அந்த அதை போடின்னு சொன்னாப்புதுக்க. நாங்களும் அண்ணி எடுத்து கொடுத்து சேலை தான் போட்டிருக்கோம். அண்ணி பார்த்தா சந்தோஷப்படுவாவ. கெட்டியதெல்லாம் சரிதான், அந்த பிளீட்டிங் எடுத்துறதுக்கு ஒரு ஆள்கிட்ட கொண்டு கொடுக்கணுமா? என்ன அந்த சீலை எல்லாம் மடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானே. அத முதல்ல அழகா மடிச்சு அயன் எல்லாம் பண்ணாதான் நல்லா இருக்கும். இல்லனா ஒரு மாதிரி பப்பரப்பன்னு நிக்கும். அப்படியா? உடனே சப்போர்ட்டுக்கு வந்துருவீல? அப்படி இல்லனே. சரி, இந்த குலாப் ஜாமுன் சாப்பிடு. ஏமா, எனக்கு சாப்பிட்ட உடனே இந்த ஸ்வீட் சாப்பிட்டே பிடிக்காது. நீ கொண்டு வந்தாண்டு ஒண்ணே ஒண்ணு மட்டும் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடு. இன்னும் எடுத்துக்க. எப்படி இருக்கேனே? நல்லா இருக்குமா. ஆனா போவாத, பரவ சாப்பிட்டுக்கிட்டேன்னு. சரி, நீ ஒண்ணு தின்னதே பெருசா கொண்டா. என்ன அடுத்து என்ன தூக்கிட்டு வந்திருக்கா? லட்டு, முறுக்கு, மைசூர் பாக்கு எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இன்னும் எடுத்துக்க. ஏமா, ஆளாளுக்கு இப்படி உளுந்து உளுந்து கவனிக்கிறீங்களமா? உங்க மாப்பிள்ளைகள் வெளிய போய் கவனிங்க போங்க. என்ன அம்மா கொடுக்க சொன்னவனே, அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு தான் வரேன். ஏடி அண்ணி இப்பதான் சொன்னா எனக்கு ஸ்வீட் வேண்டாம்னு சொல்லி. இதுலயே ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் எடுத்து சாப்பிட்டான். ஒண்ணு எடுத்து சாப்பிட்டாம்ல, அப்ப இதுல இருந்து ஒண்ணு எடுக்க சொல்லு. உங்க பாராட்ட பெரிய பாராட்டமா இருக்குவே. என்ன இதுல முறுக்கு இருக்குவே, நீ முறுக்கு எடுத்து சாப்பிடு. ஸ்வீட் தான பிடிக்காது. நீங்க ரெண்டு பேரும் உடம்பறி இல்ல, கொண்டா. அப்படி வா நீ வலிக்கு. என்ன எடுத்துக்க. எடுத்துட்டேன், போதுமா? என்ன நீ ஒண்ணே ஒண்ணு எடுக்க, கூட ரெண்டு எடு. போதம்மா, இனியெல்லாம் சாப்பிட்டாங்க இடமே இல்ல. வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு தொண்டை வர நிக்குது. இனி இதுக்கு மேல போட்டேன்னு வை, வயிறு வெடிக்கதான் செய்யும். அப்படி எல்லாம் ஒண்ணு வெடிக்காது. உண்மைக்கு கஷ்டமா இருக்குது. இனி ஒரு 10 நிமிடம் நடந்தாதான் சரியாகும். என்ன சீக்கிரமா சாப்பிட்டுட்டு போய் மைனியை கூட்டிட்டு வா. கூப்பி. நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா? இல்ல, நீ இனிதான் சாப்பிடணும். சாப்பிடுங்க போய். எங்களெல்லாம் பாத்துக்கிட்டு நீங்க சாப்பிடாம இருந்துட்டு இருக்கிறீங்க. மக்கா? என்னப்பா? அம்மா உங்க ரெண்டு பேரையும் சாப்பிட கூப்பிட்டியா? உள்ள போய் சாப்பிடுங்க. நீ யாரா ஒவ்வொரு அதை தாப்ப நானும் சொல்லிட்டு இருக்கேன். என்னையே பாத்துக்கிட்டு இருக்காள்வ. சாப்பிட்டவனை பிடிச்சி அதை தின்னு இதை தின்னு சொல்லிட்டு இருக்காள்வ. அண்ணனை நல்லா கவனிச்சுக்கிட்டோம்ல. அவனுக்கு எதுக்கு ஒரு அளவு வேண்டாமா? எடி தங்கராணியா, அப்பா துணி அழகா இருக்குல்ல? ஆமா, அண்ணி எடுத்து கொடுத்ததுல. இந்த தடவை நீங்க போட்டுக்கு துணி எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. கலர் சூப்பரா இருக்கு. அப்படியா நீ செலக்ட் பண்ணியே இல்லையா மருமவா பார்த்து எடுத்தாளா? உங்க மருமவா தான். அவ தானே கடைக்கு போனா எல்லாமே எடுப்பா. நான் ஒரு வாரத்துல நின்னுட்டு கடைசியில பில் கட்டிட்டு வர்றதான் என் வேலை. ஓ, மைனி செலக்ட் பண்ணதா? ஆமா. இந்த துணிக்கு அந்த தங்க சங்கிலி எல்லாம் சூப்பரா இருக்கு. அடிப்பொலி அப்பா. அப்பாயும் ஒரு போட்டோ எடுக்கணுமே. எல்லாரும் சேர்ந்து கடைசியா நின்று குடும்ப போட்டோ எடுத்துருவோம். ஆமா, அன்னைக்கு எடுக்காம வீட்டுக்கு போகக்கூடாது, மறந்துட கூடாது சொல்லிட்டேன். நான் ஞாபகப்படுத்திய மக்கா. இப்ப உள்ள போய் சாப்பிடுங்க. சரிப்பா. இப்ப முறுக்கு சாப்பிடுதீங்களா? இங்கே பல்ல அவ்வளவு ஒடுக்கா இருக்குது. நீ முறுக்க சாப்பிடுதீங்களான்னு கேக்கா. நீ சாப்பிடு. இப்ப இங்க இருந்து போவதுக்குள்ள என்னைய ஒரு மடங்கு பெருசாக்கி விட்டுட்டு தான் போவல்வன்னு நினைக்கேன். ஒரு சட்டையும் சேராம போகுது. என்ன கவனிப்பு கவனிக்கால்வ. இந்த முறுக்க சாப்பிட முடியாம தான் நீங்க சாப்பிடுதீங்களான்னு கேட்டேன். இங்கதான் நிக்கிறியோ? ஆமா. என்னமா? இன்னமக்கா கேக் எடுத்துக்க. ஏமா, என்ன வரிசையா ஒவ்வொன்னா தந்துட்டு இருக்கிறீங்க? நீங்க தானே அவட்ட குலாப் ஜாமுன் கொடுத்து விட்டு இருக்கிறீங்க, லட்டு முறுக்கு எல்லாம் கொடுத்து விட்டு இருக்கிறீங்க. மாதிரி கேக்கையும் கொண்டு வாரிய. இல்ல, தீபாவளி அன்னைக்கு இப்படி சாப்பிடாம இருக்க கூடாது. நிறைய சாப்பிடணுமக்கா. சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்கலாம்னு பாக்குறீங்களோ? வயித்தால போயிருமா, என்னால சாப்பிட முடியாது. இல்ல, மருமோ மாதிரி வாங்கிட்டு வந்தாவல எடுத்துக்க. அவள்கிட்டயாவது தப்பிச்சிடலாம். இவகிட்ட இருந்து தப்பிக்க பெரிய கஷ்டம். சரி, ஒன்னே ஒண்ணு எடுத்துக்கிட்டேன். சந்தோஷமா இப்போ எடுத்துக்கிட்டேன். இல்ல, ஒண்ணே ஒண்ணு எடுத்துக்க, கூட ஒண்ணு எடு. ஏமா சும்மா இருங்கம்மா. செல்லமா அவனை கூட எனக்கு கொண்டா. உங்களுக்கு தரணுமா? உங்களுக்கு எல்லாம் கிடையாது. ஏமா? சுகர் ஊர்பட்டது இருக்குல்ல, போய் செக் பண்ணி நேரம்லாம் கொஞ்சம் வாயை கட்டுங்கன்னு சொல்லியாரு டாக்டர். எனக்கு தெரியாதானே செய்ய மாதிரி ஏமான்னு கேக்கா. தீபாவளி தானே, எல்லாரும் நிறைய சாப்பிடணும்ல. மாதிரி எங்க அப்பா மட்டும் சாப்பிடாம இருந்தா அப்படி சொல்லு ராசா. கொடுங்க, ஒண்ணும் செய்யாது. ஒண்ணுமே தரமாட்டேக்காமக்கா. காலையிலயும் காப்பியில ஒரு சீனி கூட போடாம தந்துக்கிட்டு மாறி இட்லிய மட்டும் கொடுத்தா. வேற பண்டங்கள் எவ்வளவு செஞ்சா ஒன்னாவது தாராளா பாரு. அன்னைக்கு அல்வா செஞ்சது தந்தம்லாங்க முந்தனது. நல்லா இல்லாத அல்வாயே தந்துக்கிட்டு இப்ப அல்வா தந்தேன்னு சொல்லி கணிக்க பாரு. என்னது நல்லா இல்லாத அல்வாயா? அந்த விட்டு
இப்ப வாயை கொடுத்து வம்பல மாட்டாதிய. ஏமா சும்மா காமெடி பண்ணியாவுமாப்பா. நீங்க உள்ள போங்க, நானும் அப்பாயும் வீடு வர போயிட்டு வந்துறியோம். நீ போ, அப்பா என்னத்துக்கு? சும்மா கூட கூட்டிட்டு போறேன், ஒத்தையில தானே இருக்காவ. சும்மா இருக்காவ மாதிரி நீ கூட்டிட்டு போறீங்க. அவ வீட்ல இருந்து அவ கூட பேசிட்டு இருக்கட்டு. சரி விட்டுட்டு போறேன், சண்டை போடக்கூடாது. நீங்க உங்க மருமோ மாதிரி இருக்காவல்ல, அதனால சண்டை போடாது. என்ன நாமள ஒண்ணும் சண்டை போடல, உங்ககிட்ட எல்லாம் பேசவே மாட்டேன். போ. ஏமா சும்மா சொன்னீங்க செல்லமா. சொல்லுவிய நீங்க. தேவையப்ப இது அவ தினமக்கா முத தொடங்கினா அன்னைக்கு செஞ்சு தந்த பத்துக்கா அல்வா மாதிரி இல்ல ஏதோ ஒண்ணு மாதிரி இருந்துச்சு. நான் என்னனையே சாப்பிட்டுக்கிட்டேன். மறிவும் மொபைல் வந்தானா அவன்கிட்டையும் கொடுத்து இதை சாப்பிட்டு பாரு மக்களேன்னு கொடுத்தாளா. அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு பாட்டி இது என்னது அல்வா மாதிரி ஒண்ணு இல்லையேன்ட்டான். மாதிரி நான் தான் சமாளிச்சு காப்பாத்தி விட்டுருக்கேன். நிதினா அப்படி சொன்னா அவனுக்கு இங்க உள்ள அல்வாயே ஒண்ணும் பிடிக்காது. திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா மட்டும்தான் தும்பையும் நிப்பான். அவன்கிட்ட போய் நீ செஞ்சு கொடுத்துருக்காவ. கரெக்டா அந்த நேரம் உள்ள வந்துட்டான் பத்துக்க. அப்படி மாட்டிக்கிட்டானோ. சரிப்பா அவி வராண்டான்னு சொல்லியாச்சு. ராஜமா தான் சொன்னதை தாண்டி ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. நான் போயிட்டு வரேன், போயிட்டு பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு வரேன். ஆட்டுமாக்கா போயிட்டு வா, நான் என் இருக்கையில இருந்துக்கிட்டேன். என்னை ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். என்ன பாஸ்கரோ சொல்லு. இந்த வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் கொஞ்சம் லைட் வைக்கணும் பத்துடுங்க. இந்த சோலார் லைட் மாதிரி இருக்கும்ல. சோலார் லைட்டா சென்சார் லைட்டா? அதுக்கு பேரு சரியே தெரியல வித்துடுங்க. அது கிட்டோடி வந்தா மட்டும் டக்குன்னு லைட் எரியும்ல, அது சென்சார் லைட் டே. அதுதான் அது ஒரு நாளென்ன சுத்தி மாட்டணும். பாக்கிறதுக்கும் அழகா இருக்கலாம். அங்க பக்கத்துல ஒரு வீட்டுல திருடு போயிட்டு அதான் அந்த லைட் வேலை மாட்டி விட்டா கல்லையும் கிட்ட வந்தோன்னு லைட் எரியும்ல. யாராவது லைட் போட்டுட்டாவன்னு பயந்து ஓடறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். ஆமா நீ சொல்லியது சரிதான். நிறைய இடத்துல இப்ப நாங்க அப்படி போட்டு விட்டுட்டு தான் இருக்கோம். வீடு கட்டிய இடத்துல எல்லாம் அது பாக்கிறதுக்கும் நீட்டா இருக்கும். விலை எவ்வளவு வரும்னே? சும்மா கம்மி தான். ஒரு லைட் ஒரு 250 ரூபா தான் இருக்கும். போட்டுருவோம் 4 இடத்துலயும் சுத்தி. ஆமா ஒரு நாள் வந்து பாருங்கன்னு. சரி பாத்து விட்டுறேன். மாதிரி மேல தரவோடு போடணும்னு சொல்லிட்டு இருந்தாலும் அது இப்ப போடலாம். கொஞ்சம் பணம் தேவைப்படுவனே, சேர்த்து வச்சுட்டு உங்ககிட்ட சொல்லேன்னு. ஆட்டு ஆனந்த நீ மழைக்காலம் வரதுக்குள்ள நீ பண்ணிருக்கலாம். சரி நீ பொறுமையா பண்ணு. இனி அடுத்த மழைக்காலம் வரதுக்குள்ள முடிச்சிரு. சரின்னு எது பாத்துக்கிட்டேன். வீட்டுக்கு கிளம்பலான் இருக்கேன். கொஞ்சம் வயல்ல எல்லாம் தண்ணி பாய்க்க வேண்டிய இடக்குது. மாறி வீட்டுல வேலையும் இருக்கு. கொஞ்ச நேரம் படுக்கணும். நானும் அவ்வளவுதான் பெறட்டுருவேன் பத்துக்க. இங்க இவ்வளவு நேரம் இப்படி உட்கார்ந்து இருக்குது. சும்மா பேசிட்டு இருக்கோம் தங்கராணி. நீ இப்பதான் சாப்பிட்ட போறியா? அப்படியா? சரி வாங்க இதுல இருங்க. சாப்பிடலாம் தெவிட்டுவு. ஓவர் இனிப்பு போட்டிருக்கு. எனக்கெல்லாம் இவ்வளவு இனிப்பு பிடிக்காதுமா தங்கராணி. நான் வீட்டுக்கு போட்டேன். அங்க வயலுக்கு தண்ணி எல்லாம் பாய்க்கணும் பத்துக்க. ஏன்னா வீட்டுக்கு போட்டான்னு கேட்டேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. எத்தனை மணிக்கு வந்தீங்க நீங்க? 7 மணிக்கு வந்துட்டோம்ல. உறக்கமா வருது. கொஞ்ச நேரம் வீட்டுல போய் உறங்கிட்டு வயலுக்கு எல்லாம் தண்ணி பாய்க்கணும் வேலை இருக்கு. நான் போயிட்டு வரேன். நல்ல நாள் அதுவுமா என்கிட்ட காலையில ஏச்சு வாங்கிறாதீங்க. உங்க அம்மா வீட்டுக்கு எல்லாம் போறீங்களா? கொஞ்ச நேரத்துல திரும்ப வாரீங்களா? எவ்வளவு நேரம் அங்க இருக்கீங்க? இப்ப மட்டும் ஏன் இப்படி வாரீங்க? இப்ப நான் ஒன்னிய வராண்டான்னு சொல்லவே இல்லையே. நான் போயிட்டு வரேன்னு சொல்லி அதுல என்ன இருக்குது? நீங்க ஒண்ணு போக வேண்டாம். இப்போ எல்லாரும் சேர்ந்து மத்தியானம் 3 மணிக்கு வீட்டுக்கு கிளம்பிடலாம். பிள்ளைகள் 2 பேரையும் பைக்ல வச்சு கூட்டிட்டு போங்க. நான் பஸ்ல வரேன். நம்ம கேட்டாலும் இப்படிதான் ஆச்சு விழுமோ? ஏன் தங்கராணி எது கிடந்து சத்தம் போட்டுடக்கா? இங்க பாருங்க, வந்ததே இப்பதான் 7 மணி காலையில வந்துட்டு மணி 10 மணி ஆக போகுது. அதுக்குள்ள வீட்டுக்கு போட்டான்னு கேட்கவங்க எப்படி இருக்கும்? என் வீட்டுல தான் வேலை இருக்குவோ? வயலுக்கு வந்து தண்ணி பாக்கணும்ல மைனியா. அதான் பரப்படலான்னு பார்த்து இவன் விட மாட்டேக்கா. போகணும்னா போவட்டிட்டு நம்ம பஸ்ல போலாம். இது எப்பமாவது வாரவங்க வருஷத்துல ஒருக்கா அப்பவும் இருக்காண்டாமா. எனக்கு அதான் கோவமா வருது. இப்ப இவங்க இருக்கணும்னு கட்டாயம் இல்ல. இங்க ஒரு வேலையே அவளுக்கு இல்லதான். ஆனாலும் இருக்கட்டு. அண்ணி இப்ப வருவாங்கல்ல. அண்ணன் போய் கூப்பிட போயிருக்கா. மரியாதை வாரத்துக்குள்ள நீ போனா என்னன்னு இருக்கும்? சரி நான் அவியல பாத்துட்டு கிளம்பியமா. நேருங்க அதெல்லாம் தெரியாது. நீங்க இருக்கணும் 3 மணி வரை. வரங்கன்னா இந்த ரூம்ல போய் வரங்க. உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ராணி நான் போயிட்டு வரட்டா? எங்க வீட்டுக்கு? நீ பஸ்ல வா. இப்பதானே தங்கராணிட்டு நீ சொன்னா. அவியலுக்கு ஏதாவது வேலை இருக்கு போறாவ. உங்களுக்கு என்ன வேலை? இன்னைக்கு ஃபுல்லா லீவ் தானே. எங்க கூட இருங்க. வீட்டுக்குள்ள போறாவல. ஒரு விசேஷ அன்னைக்காவது பிள்ளைகள் கூட எல்லாரும் கூட சேர்ந்து இருப்போம் கிடையாது. இல்ல வீட்டுக்கு போயிட்டு அப்படி எங்க அம்மையும் பாத்துட்டு வரேன். நல்லதுமா அவில போய் பாக்கலன்னா நல்லா இருக்காதுல. எங்க அம்மா வீட்டுக்கு எங்க அக்கா வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு வரேன். எங்க 3 மணிக்கு மேல போவாங்க. இன்னைக்கு ஃபுல்லா வீட்ல தானே இருக்க போறீங்க. நான் அங்க போகப்படாதுன்னு உங்களை சொல்லவே மாட்டேன். பிள்ளைகள் வேலையும் கூட்டிட்டு போவேன். அவங்க வந்தா கூட்டிட்டு போங்க. அவளெல்லாம் அங்க கூட்டிட்டு போக கூடாது. உங்க அம்மிட்ட காணிக்க கூடாதுன்னு நான் சொல்லியே. என்ன உங்க அம்மைக்கு கண்ணிலே காண விட மாட்டேக்காவ. அதனாலதான் நானே வராம இருக்கேன். இல்லன்னா எனக்கு என்ன வரக்கூடாதுன்னா இருக்குது. என்ன ஒரு ஒற்றுமை பாருங்க. உனக்கு வாச்ச மாமியாரும் சரியில்லை, எனக்கு வாச்சதும் சரியில்லை. இங்க இரு தங்கராணி. எங்க அம்மையை பத்தி ஒண்ணும் பேசப்படாது பத்துக்க. நான் ஏன் பேசக்கூடாது? பேசுவேன். நீங்க ஒருத்தங்க வீட்டுக்கு
சரி விடு தங்கராணி கோவப்படாத. சுபினப்பா நீங்களும் அமைதியா இருங்க. சரி மைனியோ. மாமியார வாங்க. வாரேன். இதுல இருங்க மாமி. இல்ல பரவாயில்ல. எம்மா சுபி அங்கதான் இருப்பா. அவன ஒரு சேர் எடுத்துட்டு வர சொல்லுங்க. வேண்டாம் அப்படி இந்த கட்டில்ல இருந்துடே. நீங்க என்னதுக்கு ரெண்டு பேரும் இத்தனாண்டு இட்லி எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு கிடக்குறீங்க? ராணி ரொம்ப மாசம் 2 எடுத்து வச்சிருக்கா. வாதம்மா இதுக்கு மேல சாப்பிட்டுட மாட்டேன். வீட்ல இப்படிதான் பண்ணி அவங்க அம்மாவா கேளுங்க நல்லா. எதுவுமே சாப்பிட மாட்டேக்கா, ஆளு மட்டும் ஊதிட்டு போறா. எப்பா சின்னதுல இருந்தே அவ உடம்பு இப்படிதான் போ. இப்போ உடம்ப நான் குறைக்க சொல்லல, அவ தான் சாப்பாட கம்மி பண்ணிட்டு இருக்கா உடம்ப குறைக்கணும்னு. அப்படியாட்டி? ஏம்மா இப்பம்லாம் அப்படி பண்ணல. நீங்க அப்படி பண்ணனா அத சொல்லியாவ. மாமி எனக்கு உறக்க வருது, எங்க போய் படுக்கலாம்? அங்க ரூம்ல போய் படுங்க மருமோனே. 2 ரூம் இருக்குது, எங்க வேணாலும் படுங்க. உங்க மொவா தான் அங்க கிடப்பா. சரி நான் போய் படுக்க போறேன். போங்க மருமோனே. எங்க மாமனார் எங்க? எப்ப அவிய வெளியே இருக்காவ. நான் அவிய கூட கொஞ்ச நேரம் வந்து பேசிட்டு வரேன். சரி போவாங்க. ஏம்மா அதுல இருங்க. இருக்கேன். இது என்ன சேர்ல பாயசம்லாம் அப்படியே இருக்குது. ஒண்ணுமே சாப்பிடலையோ? இப்படிதாம்மா பண்ணுவவ. எதுவுமே சாப்பிட மாட்டா வந்துடுங்க. சரி நானும் சாப்பிடணும் எல்லாம் கொடுத்துட்டு போனே வாங்கி வச்சுக்கிட்டாவ. அது நீங்க கொடுத்தாவன்னு சொல்ல முடியாதுல, அதனால வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே இருக்கு. இது எல்லாம் அப்படிதாம கையில அப்படியே குலாப் ஜாமுன் வச்சுட்டு அங்க வச்சுட்டு போய் வச்சு பாருங்க. ஆமா இந்த பிள்ளைகளுக்கு அது குடி சாப்பிட்டுட்டு. ஆமா அந்த பிள்ளைகளும் கையில எடுத்து கொடுத்தாதான் திங்கும். அப்பளம் போன் பார்த்துக்கிட்டு அங்க கிடக்குது. சரி நம்ம முதல்ல சாப்பிட்டுருவோம். சரிம்மா. தீபாவளி எதுவுமா என்ன வெடிச்சது வெளியே கேக்குது. ஒரு பட்டாசு கொளுத்தி விட மாட்டேக்க காலையில. செல்வா வாங்க மைனியோ. உட்காரு. ஹேப்பி தீபாவளி. தேங்க் யூ. சேல அழகா இருக்குவே. நல்லா இருக்கா? தேங்க் யூ. அம்மா உன் பொண்டாட்டி எங்க? அவன உள்ளதா இருக்கா. உள்ளதா இருக்காளா? வேலை செஞ்சுட்டு இருக்காளா? ஆமா எல்லாம் வச்சிட்டு இடந்தா. சரி என்ன தீபாவளி அன்னைக்குமா வீட்ல இருக்கா? உன் ஃப்ரெண்ட் மாதிரி எல்லாரும் கூப்பிடுவாங்கல வந்து பட்டாசு வெடிக்க போவல? அத ஏன் கேக்குறிய மைனியோ? போவணும்னு ஆசையதா இருக்கு. உமா உடனுமே பிள்ளைகள் வேலை பாத்துட்டுங்க, எனக்கு வேலை அடக்குது சமைக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க சொல்லிட்டா. அப்படி என்னதான் விதவிதமா வச்சுக்கிட்டு இருக்கா? நாட்டுக்கோழி குழம்பு மாதிரி மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, தயிர் உள்ளி, அவ்வளவுதான். அப்படியே இவ்வளவு செய்யல. நான் இந்த மட்டன் சுக்காவடி வேலையை முடிச்சிட்டு வந்துக்க. மட்டன் கொஞ்சம் நிறைய வாங்கி 3 கிலோ வாங்கினேன். வாங்கி அழகா சுக்கா செஞ்சு அதையே காலையில இட்லிக்கு வச்சுக்கிட்டாச்சு. இனி மத்தியானம் சுவாத்துக்கு இதுதான். இத போட்டு பிசைஞ்சு சாப்பிட வேண்டியதா. சூப்பரா இருக்கும்ல? அப்படியே பரவாயில்ல. இது எங்களுக்கா? ஆமாமா உங்களுக்கு தான் கொண்டு வந்தேன். அப்படியே அவளை பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன். சித்தல கூப்பிடு. உமாலா. சரி புடி, நானே அங்க அடுப்பங்கரையில போய் பாக்கேன். சரி மைனிய போங்க. வசந்தி அக்கா வரவ. ஏய் மேடம் அழகா இருக்கீங்களே. அப்படியாக்கா? ஹேப்பி தீபாவளி. சேம் டு யூ மா. இன்ன உனக்கு தான் எடுத்துட்டு வந்துதுங்க மட்டன் சுக்கா. அப்படியே கொண்டாங்க. தேங்க் யூ. இருக்கட்டு. நீ என்ன செஞ்சிருக்க? நான் காலையிலக்கு இட்லி நாட்டுக்கோழி குழம்பு, மதியத்துக்கு மட்டன் பிரியாணியும் மாதிரி சில்லி 65 மாதிரி பாயசம் செஞ்சிருக்கேன். தயிர் உள்ளி மட்டும் இன்னும் வைக்கணும். அப்பா இவ்வளவு விதவிதமா செஞ்சிருக்கீங்க. நான் தான் ஒரு மட்டன் சுக்கா மட்டும் தான் இவ்வளவு நேரம் கடந்து வச்சிருக்கேன். சுவார் பொங்கி வச்சிருக்கேன், வெள்ளச்சோறு இட்லியா வச்சிருக்கேன், அவ்வளவுதான். அப்படியே பிரியாணி ஏதாவது செய்யக்கூடாதா? அதான் நீ செஞ்சிருக்கல்ல நீதா. மாறி இப்படி எடுத்துக்கிடலாம். சரிக்கா. எனக்கும் பிரியாணியோட வெள்ளச்சோறு திங்க தான் நல்லா பிடிக்கும். வெள்ளச்சோறுல இந்த மட்டன் சுக்காயை வரவி தின்னா சூப்பரா இருக்கும்ல? ஆமா நீ சொத்தல தான் நானும் சொத்தல தாரேன். ஆட்டுக்க இப்ப தம் போடணும் பத்துடுங்க. அதான் அடுப்புல அப்படியே வச்சிருக்கேன். எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு கொண்டாரேன்னு. சரி காலையில செஞ்ச நாட்டுக்கோழி குழம்பாது சொத்தல தாட்டி எடுத்துட்டு வரேங்க. அங்க டேபிள்ல வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன். எப்படிதான் இப்படி கேட்டு வாங்க முடியுமா? எனக்குலாம் வாயே வராது. இது என்னது? சில்லி 65 ஆக்கி நக்கல எச்சூர்வா. எப்படி செஞ்சாலும் தெரியல. சொத்தல எடுத்து சாப்பிட்டு பாப்போம். சூப்பரா வச்சிருக்கால. நவாரா. என்னங்கக்கா?